Hi friends, welcome to Vantoli. நிறைய பேர் VS Code யூஸ் பண்ணுறீங்க. ஸோ VS Code யூஸ் பண்ணுற 99.9 யூசர்ஸுக்கு இப்போ நான் சொல்ல போகிற டெக்ஸ்ட் தெரிஞ்சுக்க சான்ஸே கிடையாது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்க்ராட்ச் நோட்டு. இந்த ஸ்க்ராட்ச் நோட்டோட யூஸ் என்னென்னா, ஒரு லென்த்தியாக ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அதில் நிறைய டெஸ்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த டெஸ்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ரன் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது அந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டெஸ்ட் கண்டிஷன்ஸை இண்டிவிஜுவலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ரன் பண்ணி பார்த்துக்கலாம், அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ராப்பராக இருக்கா இல்லையாங்கிறத. இதுக்கு நம்ம தனியாக என்ன பண்ண தேவையில்லைன்னா ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணி பண்ணணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் எந்த விண்டோவில் இருக்கீங்களோ அந்த விண்டோலேயே இன்னொரு ஃபைல் அதாவது கண்ட்ரோல் எண்ணு கொடுத்துட்டு ஜஸ்ட் அந்த கோடிங் மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா மட்டுமே இது போதும். இதுதான் ஸ்க்ராட்ச் நோட். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கோடு ஸ்னாப்பு. ஸோ இதோட யூசேஜ் என்னென்னா, இப்போ நிறையா பேர் கோடிங்கை காப்பி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கண்ட்ரோல் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணி வேர்ட் டாக்குமெண்ட்லேயோ நோட் பண்ணலையோ எதுலேயோ காப்பி பண்ணி போடுவோம், சரியா? ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் டேரெக்டாக கஸ்டமைஸ் பண்ண மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா கோடு ஸ்னாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மல்டி கர்சர். இப்போ இதோட பர்பஸ் என்னென்னா, இப்போ ஒரு கோடிங் இருக்குது, இப்போ நம்ம ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் பர்டிகுலராக ஏதாச்சும் ஒரு வேர்டை நம்ம சேஞ்ச் பண்ண கண்ட்ரோல் F கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுப்போம். ஸோ சேம் டெக்னிக் தான் இங்கேயும். ஸோ இங்கேயும் நீங்கள் குளோபலாக ஒரே ஒரு வேர்டை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மல்டி கர்சரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம்னா எமெட். ஸோ இதோட பர்பஸ் என்னென்னா, ஒரு HTML டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க VS Code யூஸ் பண்ணி, அதில் புல்லட் பாயிண்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டினா ஒரு டிவ் டேக் யூஸ் பண்ணிங்கன்னா டேக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக நம்ம டேக் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீ பண்ண தேவையே. இந்த மாதிரி ஷார்ட் கோட்ஸ் மட்டும் கொடுத்தா மட்டுமே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே நம்மளுக்கு எப்படி வேணுமோ ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். நாட் ஓன்லி புல்லட்டின் பாயிண்ட்ஸ், நீங்கள் ஒரு பேராகிராஃப் டேக் இருக்கலாம், ஹெட்டர் ஃபுட்டர், ஸோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்ன மாதிரி டேக் யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அந்த டேக்கை நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த கோட் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு டேப் கீ மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிடும். தேங்க்யூ.